வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 26. தொடர்ந்து பிரசங்கியுங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். வெளிப்படுத்துதல் 10 வசனம் 11. மாபெரும் ஏமாற்றத்திற்கு பிறகு அட்வென்டிஸ்டுகளில் எஞ்சியிருந்த சிலர் தொடர்ந்து உண்மையோடு வேதாகமத்தை ஆராய்ந்தார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்று எம்மாவுக்கு செல்லும் வழியில் தம் சீடர்களுக்கு மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தது போல லூக்கா 24 வசனம் 27 விவரித்து காட்ட மாட்டாரா? அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லையா? வசனம் 31. தொடர்ந்து ஆராய்ந்த போது தாங்கள் கணித்த தேதி சரியென்றும் நிகழ்வு தவறென்றும் அட்வென்டிஸ்டுகளுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. 1844 ஆசரிப்பு கூடார சுத்திகரிப்பு தொடங்கியது. ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரம் பூமியை சுட்டிக்காட்டவில்லை. மாறாக உண்மையிலேயே பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை சுட்டிக்காட்டுகிறது. வேதாகமம் அதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பிறகு பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஏறி சென்றார். தானியேல் 7 வசனம் 13, அப்போஸ்தலர் 1 9-11. அன்றிலிருந்து அங்கே நம்முடைய பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்து வருகிறார். எபிரேயர் 8 வசனங்கள் 1 மற்றும் 2, எபிரேயர் 9 வசனங்கள் 11 மற்றும் 12. ஆசரிப்பு கூடாரத்தை சுத்திகரிப்பதற்கு பிரதான ஆசாரியன் அதிலுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. லேவியராகமம் 16. கிறிஸ்துவின் சீக்கிர வருகையை அட்வென்டிஸ்டுகளின் நம்பினது சரியே, ஆனால் அது எப்போது இருக்கும் என்பதில்தான் தவறு செய்துவிட்டார்கள். கிறிஸ்துவே மேசியா என்று அப்போஸ்தலர்கள் நம்பினது சரிதான். அவருடைய ஊழியம் பற்றிய அவர்களின் புரிதல்தான் தவறாக இருந்தது. கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர். அவர் சீக்கிரத்தில் திரும்பி வருகிறார். அந்த செய்தியில் ஒருபோதும் தவறே இல்லை. அப்போது அறியப்பட்டிருந்த உலகில் சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கும்படிக்கு அப்போஸ்தலர்களிடம் கிறிஸ்து கட்டளையிட்டது போல மத்தேயு 28 வசனங்கள் 19 மற்றும் 20 மீதமான கிறிஸ்தவர்களிடம் மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த வருகையின் செய்தியை நம்புகிறீர்களா? நம்பினீர்கள் என்றால் கிறிஸ்துவின் அழைப்பு உங்களுக்கானது. அந்த செய்தி என்ன? அட்வென்டிஸ்டுகள் முதலாக வெளிப்படுத்துதல் 14 1 மற்றும் 2 தூதர்களின் செய்திகளை பிரசங்கித்ததாக அறிந்திருக்கிறோம். எனவே அதே செய்திகளை மீண்டும் நாம் அறிவிக்க வேண்டும். ஆனால் 3 தூதர்களுடைய செய்திகள் அனைத்தையும் அறிவிக்க வேண்டும் என்பது புரிகிறது. உண்மையில் இன்றைய வசனத்தில் அநேக ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், ராஜாக்கள் ஆகியோருக்கு அறிவிக்க வேண்டும் என பார்க்கிறோம். இது முத்தூதை நேரடியாக குறிப்பிடுகிறது. அந்த செய்திகளும் வேண்டும். சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியவை. வெளிப்படுத்துதல் 14 வசனம் 6. ஆண்டவரே, நான் பல ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் என் எண்ணங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தும். உமது வார்த்தையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமையால் என் வாழ்க்கையை நிரப்பும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 119 வசனம் 46, மார்க் 13 வசனங்கள் 9-11, 1 கொரிந்தியர் 14 வசனம் 3. ஆமேன்.